தீர்க்கதரிசி யாவே கடவுளை நோக்கி, ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழிபறிக்கின்றார்கள். அவர்களுக்கு மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்துச் சொன்னதற்கு நான் முன் நின்றதை நினைவு கூறும் என்று தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றார். நன்மைக்கு கைமாறு தீமையா? நன்மை செய்ய விழைவோர் இன்றைக்கு மிகவும் குறுகி போனார்கள் என்பதுவே உண்மை. அருகிப்போன அந்த எண்ணிக்கைக்கு காரணமாயிருப்பது என்ன என்றால், இந்த சமூகம் நன்மை செய்கின்றவர்களை, நல்லது செய்கின்றவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுவே உண்மை. நல்லது செய்ய விளைகின்ற எத்தனையோ பேர் பல விதங்களிலே சமூகத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுவே உண்மை. சேலத்திலே ஒரு மனிதர் மற்றொரு மாநிலத்திலிருந்து இங்கு வந்து குடியிருந்து குடும்பமாய் வாழ்ந்து அங்கிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏரியை தன்னந்தனியாய் போராடி அதை மீட்டெடுத்து மிக அற்புதமான ஒரு ஏரியாக அதை தூர்வார்த்து பலருடைய உதவி கொண்டு இன்றைக்கு மிக சிறந்ததாய் மாற்றி தந்தார். அதோடு மட்டுமல்ல, புதியதாய் சாலை வருகின்ற பொழுது அந்த சாலையினால் யார் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்காக இவர் போராட முற்பட்டார். ஆனால் காவல்துறையோ கைது செய்து கொடுமையாய் நடத்தி அவரை துன்புறுத்தி இன்றைக்கு நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் மாறி மாறி அலைந்து திரிகின்ற ஒரு அவலமான நிலைக்கு அந்த மனிதரை தள்ளிவிட்டது என்பதை ஊடகங்கள் சொல்லித் தந்திருக்கின்றது. நல்லது செய்ய விளைவோருக்கு சமூகம் இன்றைக்கு தீமையையே கைமாறாய் கொடுத்து வருகின்றது. ஆனாலும் அந்த மனிதர் கூறுகின்றார், நான் வேண்டுமானால் தமிழகத்தை விட்டு என்னுடைய சொந்த மாநிலத்திற்கு ஓடி போய்விடுகின்றேன். ஆனால் உண்மையை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நன்மை செய்வோரை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற வரை இந்த மாநிலத்திலே நல்லது என்பது ஒருபோதும் நடக்கவே நடக்காது என்று ஊடகங்களுக்கு அவர் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு பல பேர் நல்லது செய்ய மறுப்பதற்கான காரணமே தான் வஞ்சிக்கப்படுவோம், தான் தள்ளப்படுவோம், தான் புறக்கணிக்கப்படுவோம், தான் ஏதாவது ஒரு விதத்திலே பாதிக்கப்படுவோம் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இந்த சமுதாயத்தினால் தரப்பட்டிருக்கிறது என்பதுவே உண்மையாயிருக்கின்றது. இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி அழுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதையே நாம் இன்றைக்கு நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு அந்த இரு சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்கின்றார். காரணம் என்ன என்று சொன்னால், அவர் சமூகத்திலே நல்லது செய்ய விழைந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்டது சிலுவையே என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை. எனவே நல்லது செய்ய யார் முன் வந்தாலும் இந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது, அந்த சமூகம் அவர்களை வஞ்சிக்கின்றது என்பதுதான் இயேசுவினுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்ற ஒன்று. ஆனால் நன்மை செய்பவர்களுடைய எண்ணிக்கை அருகி போனாலும் நல்லது செய்கின்ற எண்ணம் கொண்ட மனிதர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது இறைவனது மேலான செயலாகவே அமைந்திருக்கின்றது. காரணம், அவர் என்றென்றும் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கின்றார். எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே இருந்து நல்லது செய்கின்ற எண்ணம் கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பதனால் தம்மை போல நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை இந்த சமூகத்திற்கு அவர் தந்து கொண்டே இருக்கின்றார் என்பதுதான் நம்முடைய சமூகத்திற்கு தரப்பட்டிருக்கின்ற மேலான ஆசீராக அமைந்திருக்கிறது. எனவே அவர் நம்மோடு உடனிருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நல்லது செய்வதிலே மனத்தளர்ச்சி சோர்வு அடையாமல் தொடர்ந்து செய்வோம். எத்தகைய இடுக்கண்ணை தந்தாலும் எத்தகைய இடர்பாடுகளை ஏற்படுத்தினாலும் நான் செய்து கொண்டே இருப்பேன் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு செயல்பட இந்த தவக்காலத்திலே தீர்மானம் எடுப்போம். நன்மை செய்ய தெரிந்திருந்தும் ஒருவர் அதை செய்யாமல் இருப்பாரேயானால் அது அவருக்கு பாவம் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே குறித்திருப்பதை
நாம் இந்த நேரத்திலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுவோம்.